இப்போது நாம் பார்க்க போவது மாரிசன் படத்தின் திரை விமர்சனம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இப்போது நாம் பார்க்க போவது மாரிசன் படத்தின் திரை விமர்சனம். மாரிசன் படத்தில் பகத் பாசில், வடிவேலு, கோவை சரளா, லிவிங்ஸ்டன், சித்தாரா, எல் தேனப்பன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கலைச்செல்வன் சிவாஜி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இணை இயக்குநராக பணிபுரிந்திருக்கிறார் வி கிருஷ்ணமூர்த்தி. சுதி சங்கர் இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை சூப்பர் குட் ஃபிலிம் சார்பில் ஆர்பி சௌத்ரி தயாரித்திருக்கிறார். மாரிசன் படத்தினுடைய கதை என்ன? சின்ன சின்ன திருட்டு வழக்குகளிலிருந்து தண்டனை பெற்று சிறையிலிருந்து வெளிவருகிறார் பகத் பாசில். அவரை தன்னுடன் வருமாறு, தனக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார் வடிவேலு. எனக்கு அடிக்கடி ஞாபக மறதி வருகிறது, நான் சிலரை சந்திக்க வேண்டும், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள் கேட்டிருக்கிறார். சின்ன சின்ன திருட்டுகளை செய்து சிறைக்கு போன பகத் பாசிலுக்கு வடிவேலிடம் 20 லட்சம் ரூபாய் இருப்பது தெரிகிறது. எப்படியாவது அவருடைய அந்த கிரெடிட் கார்டை டுவாக்கூர் செய்து அவரிடமிருந்து பணம் பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பகத் பாசில் விடாக்கண்டனாக வடிவேலுவை தன்னுடைய மோட்டர் பைக்கில் ஏற்றுக்கொண்டு செல்கிறார். நாகர்கோயிலும் மூணாறு அதுன்னு போகுது. திடீரென்று அவருக்கு மறதி ஏற்படுகிறது. பகத் பாசில் நல்லா தண்ணி அடிப்பார், வடிவேலும் நல்லா தண்ணி அடிப்பார். நார்மலாக தான் பேசுவார், ஆனால் ஞாபகம் மறதி இருக்குது. இப்படியாக போயிட்டுருக்கிற சமயத்தில், அதாவது மோட்டார் சைக்கிளிலேயே வடிவேலு பின்னால் ஏற்றிக்கொண்டு பகத் பாசிலுடைய பயணம் தொடர்கிறது. ஆனால் ராத்திரி நேரத்தில் இவர் எழுந்து எங்கேயோ போகிறத பார்க்குறாரு பகத் பாசில். அந்த சமயத்தில் ஒரு கொலை நடக்கிறது, அதற்கு முன்னால் ஒரு கொலை நடக்கிறது, இன்டர்வல் பிளாக். இதுக்கப்புறம் பகத் பாசில் என்ன செய்கிறாரு, அந்த கொலைகளை செய்தது யார், கொலைகளுக்கான காரணம் என்ன, இதுதான் மாரிசன் படத்தினுடைய இடைவேளைக்கு பின்னால் உள்ள கதை. இந்த படத்தில் பகத் பாசில் எப்போவுமே பகத் பாசில் ஒரு ஜாலியான ஆள். வில்லனாக இருந்தால் கூட ஜாலியாகவே பண்ணுவார். எனக்கு பகத் பாசிலில் ரொம்ப பிடிக்கும். மோகன்லாலும் பிடிக்கும், மம்முட்டியும் பிடிக்கும். அந்த அடிப்படையில் இவரையும் பிடிக்கும். ஆரம்ப காலத்தில் சத்யனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ரொம்ப ஜாலியாக அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணுவார் பகத் பாசில். ஒரு அலட்டிக்காமல், ஓவர் ஆக்ஷன் இல்லாமல், ஓ அப்படின்லாம் செய்யாமல் லைட்டாக செஞ்சுட்டு போவார். அது நம்ம ரொம்ப பிடிக்கும். திடீர்னு ஒரு கண்ணை இப்படி விழித்து பார்ப்பார், வேறு மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு விரியும். அந்த மாதிரி பகத் பாசில் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதில் எந்தவித குறையுமே இல்லை. வடிவேலு இதுக்கு முன்னால் பார்த்த வைகை புயல் சிரிப்பு நடிகர் வடிவேலு இந்த படத்தில் காணவே காணும். தொங்கி போன ஒரு முகம், ஸ்லோவாக பேசுகிறாரு. அந்த குணச்சித்திர நடிகராக நான் மாறுகிறேன் என்று நினைத்து கொண்டு நடிக்காவே இருந்திருக்காரு. அது நமக்கு ரொம்ப போர் அடிக்குது. சில சமயங்களில் இழுவையாகவும் இருக்குது. அந்த இழுவையும் அறுவையும் மொக்கையும் சரிப்படுத்துகிறது யாருன்னா பகத் பாசில் தான். மற்றபடி கொடுமையான கட்டம் என்னென்னா, சித்தாரா எவ்வளோ பெரிய நடிகை, சித்தாராவை வடிவேலுக்கு ஜோடியாக போட்டு நம்மளை கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அது ஃப்ளாஷ்பேக்கில் சித்தாரா பார்ப்பதற்கு இன்னமும் இளமையாக இருக்கிறார். அந்த தெத்துப்பல்லு, சிரிப்பு அதெல்லாம் வேறு விஷயம். அதுக்கப்புறம் அவருக்கும் ஞாபகம் மறதி இருக்குங்கிறத பார்க்கும்போது நம்ம பரிதாபமாக இருக்குது. ஆனால் ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் சித்தாராவை அழகாக காட்டினாலும் நம்முடைய பொறுமையை ரொம்ப சோதிக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக்கு எதுக்கு என்பதே நமக்கு புரியவில்லை. அதுக்கப்புறம் பகத் பாசில் அவர் தண்ணி அடிச்சுட்டு ஒரே அலம்பல். இந்த படத்தில் கோவை சரளா போலீஸ் அதிகாரியாக வருகிறார். எவ்வளவு பிரிஸ்காக நடிப்பார் கோவை சரளா. சின்ன சின்ன விஷயங்களே நுட்பமாக பண்ணுவார். இது டைரக்டர் சொல் பேச்சை கேட்டு நீ நடிக்காத மாட்டாரோ நம்ம தெரியல, பொம்மை மாதிரி வந்துட்டு போகிறார். கடுப்பாக இருக்குது. தேனப்பன் அவர் ஒரு உயர் போலீஸ் அதிகாரி. அவரும் கெக்கே பிக்கைன்னு ஏதோ பேசுகிறாரு. படத்துக்கு என்ன விதத்தில் உதவுனாரு நமக்கு யோசிச்சு பார்க்குறேன்னு தெரியவே இல்லை. லிவிங்ஸ்டன் ஒரு பழைய ஃப்ரெண்டாக வடிவேலுக்கு வர்றாரு. அவ்வளோ பெரிய தொந்தியும் தொப்பையுமா நடக்க முடியாமல் நடந்துக்கிட்டு 2 சீனில் வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ரேணுகா டி ராஜேந்திரன்
அறிமுக கதாநாயகி. இந்த படத்தில் ஒரு வில்லேஜ் கேர்ளாக வர்றாரு. என்ன இருந்தாலும் அனுபவ நடிகை தன்னுடைய அனுபவத்தை பக்குவமாக நம்முடைய மனதில் செலுத்தியிருக்காரு. 2 சீன் தான் எல்லாருக்குமே. அதே போல் விவேக் பிரசன்னா இந்த படத்தில் இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ரசாபாசமான ஆபாசமான வில்லன். படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவரு ஃபைட் பண்ணுறாரு பகத் பாசில்கிட்ட, வடிவேல்கிட்டையும் ஃபைட் பண்ணுறாரு. சகிக்கலை, அதுதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீளமாக ஜவ்வா நம்ம பொறுமை சோதிக்குது. பல கட்டங்களில் எடிட்டரு தூங்கிட்டார் அனுபவத்தில் காட்சிகளை குறைச்சிருக்கலாம், வேகத்தை கொஞ்சம் கூட்டியிருக்கலாம். இடைவேளைக்கு பின்னாலேயும் தொய்வு அதிகம், இடைவேளைக்கு முன்னால் ஐயோ தூக்கமே தூக்கம். ஆர்பி சௌத்ரி பொதுவாக கதைகளை தேர்ந்தெடுக்கும்போது குடும்ப கதைகள், அதுவும் உறவு பற்றிய கதைகள், உணர்வுபூர்வமான கதைகளை படம் தயாரித்து நம்மளை குஷிப்படுத்துவார். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் என்று சொன்னாலே ஒரு குடும்ப படத்தை பார்த்து திருப்தி நமக்கு இருக்கும். இந்த படத்தில் ஏன் ஆர்பி சௌத்ரி இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்தார் என்று நமக்கு தெரியவே இல்லை. இப்படி ஒரு கதையை ஒருவேளை வடிவேலு, பகத் பாசில், மலையாள படம் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டாரா என்னன்னு தெரியல. அவர் புத்திசாலித்தனமாக எனக்கு ஒரு 4 கோடி ரூபா லாபம் கிடச்சிது, நான் விற்றுட்டு போயிட்டேன்ட்டார். அவர் எடுத்தார், லாபம் பார்த்துட்டு போயிட்டார். மாட்டிக்கிட்டு மற்றவங்க தான் பாவம். என்ன செய்ய? ஏன்னா நீங்கள் மாமன் படத்தில் ஃபகத் பாசில் வடிவேலுடைய கேரக்டர் வேறு. இந்த படத்தில் மாமன்னன் படத்துலேருந்து நேராக வித்தியாசமாக ஃபகத் பாசில் வேறு. வடிவேலு அவர் சிரிப்பு நடிகராக நடிக்க மாட்டேன்னு உறுதி எடுத்துட்டாருன்னு ஒருத்தரில் ஒரு சீனில் கூட சிரிப்பு வரலைங்க. வடிவேலு எதற்காக இந்த இடத்துல நடித்தாருன்னு நமக்கு தலையை பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது பைக்கில் போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க. பைக்கில் வடிவேலும் பகத் பாசிலும் முன்ன பின்ன உட்காந்துட்டு போகிறதையா நம்ம காசு கொடுத்து பார்க்க வந்தோம். ஐயா இயக்குனர் சுதி சங்கர் அவர்களே பதில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, வி கிருஷ்ணமூர்த்தி கதை திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிற வி கிருஷ்ணமூர்த்தியும் கேட்குறேன். சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் இப்படி ஒரு படம் தயாரித்தாங்கன்னா எனக்கு அது பகல் கனவாக தான் இருக்குது. பாவமாக இருக்குது பார்க்கத்தில். ஏதோ எஸ்கேப் ஆகிட்டார் சூப்பர் குட் சௌத்ரி, அவ்வளோதான் உண்மை. அதேமாரி ஒளிப்பதிவாளர் கலைச்செல்வன் சிவாஜி சும்மா சொல்லக்கூடாது, பளிச்சின்னு படம் எடுத்திருக்கார். இருட்டில் கூட நம்முடைய கண்கள் நோகாமல் படம் எடுத்திருக்கிறார். எனவே ஒளிப்பதிவாளர் கலைச்செல்வன் சிவாஜிக்கு நம்முடைய பாராட்டு. யுவன் சங்கர் ராஜா 2 பாட்டு போட்டிருக்காரு. 2 பாட்டும் வடிவேலு பாடி நம்மளை ரொம்ப பொறுமையை சோதிக்கிறார். வடிவேலு அந்த பாட்டை பாடாமல் வேறு யார் ஜேசாஸோ மற்றவர்களோ பாடியிருந்தால் நமக்கு காது கொடுத்து கேட்டுருக்கலாம். கொஞ்சம் நம்ம இதயத்தை கூட அப்படி தொட்டு சென்றிருக்கும். இது வடிவேலு என்னமோ பட்டிமன்றத்தில் கத்துற மாதிரி கத்திட்டு விட்டுருக்காரு. பாட்டு கேட்கவே இல்லை. அதுவும் பின்னணி இசை கோரமாக இருக்குது, கேட்கவே முடியல. யுவன் சங்கர் ராஜாவை இப்படி பண்ணிட்டார். என்ன காரணம்னா, நம்மளை படம் பாதித்த மாதிரி அவரையும் படம் பாதிக்கலை. படம் பாதிச்சிருந்தா தான் அவர் நல்ல மியூசிக் போட்டிருப்பார். அவர் நல்ல மியூசிக் போடலை, அதான் உண்மை. இந்த எடிட்டர் மேலேயும் நம்ம குறை சொல்லணும். நிறைய சீன்களை கட் பண்ணியிருக்கலாம், வேகத்தை கூட்டியிருக்கலாம். அவரும் விட்டுட்டார். சுதீஷ் சங்கர் மலையாளி. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க மாரிசன்னு இந்த படத்துக்கு பேர் வச்சுருக்கீங்களே, இந்த படத்தில் மாரிசன் யார்? ஆர்பி சௌத்ரியா, வடிவேலா, பகத் பாசிலான்னு கேட்டேன். அவருக்கு தெரியல. அவர் புராணம் படிச்சிருக்கல போல். அவர் பாவமாக எஸ்கேப் ஆகி போயிட்டார், எனக்கு தெரியாதுன்ட்டு. ஏன்னா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியவர் கிருஷ்ணமூர்த்தி தானே. அவர் இயக்குனர் பாவம் சுதீஷ் சங்கர் பகத் பாசில் சொல்லி போட்டாங்களா நமக்கு தெரியல. மலையாளத்தையும் தமிழையும் மைண்டில் வச்சு தான் இருமொழி படமாக இதை எடுத்துப்பார்கள். மலையாளத்தில் இந்த படத்தை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்கன்னு தெரில. ஏன்னா மலையாளத்தில் வடிவேலு மாதிரி நடிக்கிறதுக்கு நிறைய மலையாள கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க இதை விட சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது நிச்சயமாக என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா சமீபத்தில் வந்த படங்களில் பல படங்களில் மலையாள படத்தினுடைய குணச்சித்திர நடிகர்கள் வெகுவாக மனதை கவர்ந்திருக்கிறார்கள். இப்படி கவரவில்லை. இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட்டு வடிவேலு, ப்ளஸ் பாயிண்ட்டு பகத் பாசில். மர்டர் மிஸ்ட்ரி அதை எடுக்கக்கூடாத விதத்தில் பொறுமையை சோதிக்கிற விதத்தில் எடுத்திருக்காங்க.
ஒரு தடவை பார்க்கலாம். ஆகா ஓஹோ நோ, சுமாராக இருக்குது படம். பைல்வான் பார்வையில் மாரிசன் படத்துக்கு 100க்கு 30 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.